வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கரசிரியர். இன்றைக்கி இந்த விடல 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து படிக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே 5 மார்க் கொஷின் தான். எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே மிங்கிள் ஆகி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தோன்னா லிஸ்ட் அவுட் த எனி 2 ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்டட் பைசெக்சுவல் ஃப்ளவர் ப்ரிவென்டட் அண்ட் செல் பாலினேஷன். தன்மகர்ந்த சேர்க்கையினை தடுக்க இருபால் மலர்கள் மேற்கொள்ளப்படும் ஏதேனும் 2 உத்திகளை பட்டியலிடு. கருவுரா கனிகள் என்றால் என்ன? கருவுரா கனிகள் தோன்றாமல் கருவுரா இனப்பெருக்கம் போன்றவை எவ்வாறு நிகழ்வுகள் ஏற்படுகிறது? அதாவது வாட் இஸ் பார்த்தனோகார்பி, அப்போமிக்சிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராசஸ் ஜஸ்டிஃபை. வாட் இஸ் லேயரிங், பதியம் போடுதல் என்றால் என்ன? ரைட் த ஸ்டேஜஸ் டெவலப்டு போலன் கிரைன்ஸ் ஃப்ரம் த மெச்சூராந்தர். மகரந்த தூள் உருவாக்கும் அடிப்படையில் முதிர்ந்த மகரந்த பை நிலையினை எழுதுக. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் கருப்பையின் அமைப்பை படமறிந்து பாகம் புரி. ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பலக்கரு நிலை. கிவ் த ரீசன் ஃபார் மென்டல் செலக்டட் பி பிளான்ஸ். மென்டல் தன் ஆய்வுக்கு ஏன் தோட்டப்பட்டணி செடியை தேர்ந்தெடுத்தார்? வாட் இஸ் அட்டாவிசம்? டிஃபைன் பீலியோட்ரோபி. அதே மாதிரி வாட் இஸ் பாலிஜெனிக் இன்டென்ஸ் வீட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரணியை திருத்தப்படுதல் என்றால் என்ன? நுனிமுடலின் தேவைகள் எழுது. ரைட் த அட்வான்டேஜ் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரன்ட் கிராப்ஸ். களைக்கொல்லியினை தாங்கக்கூடிய பயிர்களின் நன்மைகள் யாவை? ரைட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரிகம்பனன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. மறுக்கூட்டினை டிஎன்ஏ தொழில்நுட்ப படிநிலைகளை எழுதுக. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்போஸ்போரி அகமோஸ்போரி. டிஃபைன் பயோலிச்சிங். வாட் இஸ் எஸ்சிபி? வாட் ஆர் த பாக்டீரியா ப்ரொடக்ஷன் ஆஃப் எஸ்சிபி. சரி, இதில் ஒற்றைசெல் புரதம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பயோ எத்திக்ஸ்னால் என்ன? வாட் இஸ் எக்ஸ்பிளான்ட்? வாட் இஸ் நகர்? டூ யூ மீன் த எம்ப்ரியாஸ் இன் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ்? ரைட் த அட்வான்டேஜ் ஆஃப் artificial seeds. List out the strategies adopted bisexual flowers in prevent in cell pollination. How the sex determination monoecious plant. Write the given in genes involved. Next பார்த்தீங்கன்னா நமக்கு what do you know about the germplasm conservation? Write the advantage of artificial seed. Write the Anemophilous plant in character features. What is mean by true breeding or pure breeding? How to auto tetraploid produced. What is sterilization ரொம்ப முக்கியம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பியூர் சயின்ஸ் பாட்னி குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க். இந்த கொஷின் பேங்கை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் இருந்தால் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் பயாலஜிக்கு 12th பயாலஜிக்கு நான் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.